திரு ரகு, என்ன செய்ய போது தாவேகா? ஒரு பக்கம் சட்ட ரீதியான நெருக்கல்களையும் நம்ம பார்க்கிறோம், நீதிமன்றம் சொன்ன விமர்சனத்திலிருந்து, நீதிமன்றம் சொன்ன கருத்திலிருந்து. இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாகவும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம உற்று நோக்கும் போது சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியுது. தாவேகா என்ன செய்ய போகுது? என்னை பொறுத்த வரைக்கும் வேதவல்லி, அரசியலை என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க, அது முக்கியம் இல்லை. இப்ப இவ்வளோ பெரிய ஒரு துயரம் நடந்திருக்கு. அதுக்கு அந்த சம்பவம் நடந்து இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு. போன சனிக்கிழமை நடந்து இந்த சனிக்கிழமை வந்துட்டோம். ஒரு லாஜிக்கல் க்ளோஷர் நோக்கி நம்ம போகல. இன்னும் இந்த கொதிநிலை அப்படியே இருக்குது. அதாவது தமிழ்நாடு இன்னும் இந்த சம்பவத்தை பற்றியும் அதை சுற்றி நடக்கும் அரசியலை பற்றியுமே பேசிக்கிட்டு இருக்கு. இது ஆரோக்கியமானது கிடையாது. நீங்கள் ஒரு சட்டப்படி ஏதோ ஒரு கன்க்ளூஷனுக்கு போக போகுது, ஒரு க்ளோஷருக்கு போக போகுது. அந்த ப்ரொசீஜர் மேலே எல்லாருக்கும் நம்பிக்கை வேணும். இப்போ ஒரு பார்ட்டிக்கு மட்டும் வந்தால் பத்தாது, அனைத்து தரப்பினருக்கும் அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் மேலே, இதுக்கு மேலே நடக்க போறதுல ஒரு நம்பிக்கை வரணும். அது வராத ஒரு சிச்சுவேஷன். அதுக்கு யார் காரணம்? இல்ல, அது எல்லாரும் என்ன காரணம்? கலெக்டிவ் பொறுப்பு தான். நான் இதுல இவங்க காரணம் அவங்க காரணம் சொல்றதை நான் ஆரம்பத்திலேருந்தே நான் தவறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுல எல்லாருமே ஒரு ஒரு அரசியல் கண்ணோட்டத்தை தான் இயங்கிட்டு இருக்காங்க. யாரு இயங்கல? அரசுக்கு இருக்கு, விஜய்க்கு இருக்கு, சம்பந்தமே இல்லாத ஏடிஎம்கே பிஜேபிக்கு இருக்கு. அவங்க கூட்டணி கணக்குக்காக அதுல இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காரு, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூட்டுறாகும்னு. நம்ம எல்லாம் தமிழர்கள் இந்த பெருமை பேசுறவங்களே இந்த அறத்தோட இயங்குறாங்களா? எல்லா செக்ஷனும் நான் கேட்கிறேன், இயங்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இவர் விஜய், ஆனந்த், அப்புறம் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனாலாம் ஒன்று மருத்துவமனைக்கு போயிருக்கணும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு. ஒருத்தர் கூட போல. இது குறித்து நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். லோயஸ்ட் லெவல் ஃபங்க்ஷனரி கூட போகல. அதை பத்தி நம்ம அதிகம் பேசல. இல்லைன்னா அவங்க போக வேண்டிய இடம் போலீஸ் ஸ்டேஷன். உங்க மேல கேஸ் புக் பண்ணி உங்களை தேடுறாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? உங்களை என்ன ஆயுள் தண்டனை கைதியாவை கூப்பிடுறாங்க, விசாரணைக்கு கூப்பிடுறாங்க, சரி அரெஸ்டே பண்றாங்கன்னு வச்சுப்போம். ஏற்கனவே உங்க நிர்வாகிகள் அரெஸ்ட் ஆயிருக்கிறாங்க. அவங்கள மாதிரி நீங்களும் ஒரு நிர்வாகிகள் தானே. கேட்கிறேன், நீங்க ஒரு பொதுச் செயலாளராக இருந்தா உங்களுக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்குதா? கொஞ்சம் ஒரு ரிமார்க்ஸோட அங்கே போயிட்டு நீங்கள் உங்கள் தரப்பை சொல்லுங்க. உங்களுக்கு தான் பெரிய அன்னி நைட்டே உங்களுக்கு அட்வொகேட் வச்சு நீங்கள் ஆர்கியூ பண்ண முடியும்ல. வெளியிலேருந்து பாடிஸ் வந்ததா, போஸ்ட்மார்ட்டம் இப்போ ஏன் பண்ணீங்க, இந்த மாதிரி இன்சென்சிட்டிவ் கேள்விலாம் கேட்க முடியுது இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களுடைய ஆர்கியூமெண்ட்லாம் அப்புறம் வைங்க. நீங்கள் வரவே மாட்டேன், தலைமறைவாக இருப்பேங்கிறது என்ன ஒரு சிக்னலில் கொடுக்குது? இது விஜய் சொல்ல வேண்டாமா? யாரை புக் பண்ணியிருக்காங்களோ நீங்கள் போங்க, சரண்டர் ஆகுங்க, நம்ம சட்டப்படி இதை எதிர்கொள்வோம். நீங்க நீதிமன்றத்துக்கு போகலாம், சிபிஐ என்கொயரி. இப்போ மதுரை பெஞ்சில் வேணான்னு சொன்னா கூட திரும்பவும் நீங்க அப்பீலுக்கு போக முடியும். நம்மளுக்கு ஒரு இது இருக்குல்ல, ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, இங்க இல்லைன்னா அங்க போகலாம், அங்க இல்லைன்னா அங்க போகலான்னு இருக்குல்ல. அதை செய்யுங்க. நீங்க நீதிமன்றத்தோட இந்த கண்டிப்புக்கு பிறகு நேரடியாக அவர்கள் சென்றிருக்கணும் அப்படின்றது 100% செஞ்சிருக்கணும். ஒண்ணு மருத்துவமனைக்கு போயிருக்கணும், அது உங்களோட மாரல் ஆப்ளிகேஷன். அதை நீங்க செய்யல. அடுத்தது லீகல் ஆப்ளிகேஷன் இருக்கு, அதையாவது நீங்க செய்யுங்கள. அதை பத்தி கவலைப்படாம எல்லாத்துலயுமே நீங்க ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிளே பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க மேல மக்களுக்கு பரிதாபம் எல்லாம் வந்தா கூட அது அறம் இல்லையே. நான் அதான் சொல்றேன், ரெண்டு பேருக்குமே அதான் சொல்றேன். 2026 நீங்க ஜெயிங்க, நீங்க ஜெயிச்சுட்டு போங்க, யார் வேணா ஜெயிங்க, மனசாட்சின்னு ஒண்ணு வேணும்ல, அதுபடி நீங்க நடந்தீங்களா அப்படிங்கிற கேள்வி ரெண்டு பேருமே கேட்டுக்கணும். இது அரசியல் ரீதியாகவும் அணுக வேண்டியது இருக்கு. திரு பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி பாஜகவும் அதிமுகவும் விஜய் மேல ஒரு சாஃப்டான ஒரு அப்ரோச் வைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு? எனக்கு அது ரொம்ப அருவருப்பா இருக்குது இப்போ. ஏன்னா 41 உயிர்களை இழந்து தவித்துட்டு இருக்கிற குடும்பம் இந்த கூத்தெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? எவ்வளவு பெரிய இழப்புங்க அவங்களுக்கு. குழந்தைகளை இழந்திருக்கிறாங்க. அதாவது 29 வயசு என்ஜினியர், அவங்க அம்மாவுக்கு ஒரே பையன், அந்த பையனை இழந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இந்த அரசியல் நாடகங்களை பார்த்து என்ன நினைப்பாங்க? நான் என்ன சொல்றேன்னா, உண்மையை இந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை, சம்வேர் இன் தி மிடில். எல்லா ப்ராப்ளம்லயும் அப்படிதான் இருக்கும். என் பக்கம் இருக்குன்னு நீங்க சொல்லுவாங்க. இங்க என்ன பிரச்சனை தெரியுமா? பயங்கர போலரைஸ் ஆயிடுச்சு. நீ என் பக்கம் இல்லைன்னா அந்த பக்கம் இரு, அப்படி ஆயிடுச்சு. அவங்களோட ஆர்குமெண்ட்ல சில நியாயம் இருக்கலாம், என்னோட ஆர்குமெண்ட்ல சில நியாயம் இருக்கலாம், நம்புறதுக்கு யாருமே தயாரா இல்லை. நீ இந்த பக்கமா இல்ல அந்த பக்கமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழாயடி சண்டை மாதிரி போயிட்டு இருக்கு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வே ஃபார்வர்டே கிடைக்கல, நம்ம பின்னாடி தான் போயிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு சொல்யூஷனே எனக்கு கண்டுபிடிக்கல. அப்ப நீங்க சொன்னதன் அடிப்படையில தாவேகா தவறான பாதையில சென்று கொண்டிருக்குன்னு சொல்றீங்க. அதாவது தாவேகா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தமிழக வெற்றி கழகங்கிறத மாத்தி தேர்தல் வெற்றி கழகம், அது டிவிக்கே இருக்க வச்சுக்கலாம். தேர்தல் மட்டும்தானா அரசியல் நான் சொல்றேன்னா? எனக்கு அந்த கேள்வி நான் எல்லா கட்சிகளையும் கேட்பேன், தாவேகாவும் கேட்கணும். நீங்க மாற்றம்னு சொல்லிட்டு
அந்த நீங்க 2026 ஸ்ட்ராட்டஜிஸ்ட், உங்களோட பிராண்டிங், இதே தான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்களா? இதே தான் பேசிக்கிட்டு இருப்பீங்களா? ஜெயிக்கிறது மட்டும்தான் வந்து அரசியலா? மக்களோட நிக்கிறது? அல்லது வந்து நீங்க வந்து இப்ப தாவேக்காவோட அமைதிக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏன் எல்லாமே ஸ்ட்ராட்டஜி நினைக்கிறாங்க, எல்லாமே ஸ்ட்ராட்டஜி நினைக்கிறாங்க அவங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், விஜய் வந்து அரசியல நுழைஞ்சதுக்கு 2 காரணம் இருக்கலாம். அவருடைய இம்மென்ஸ் பாப்புலாரிட்டி இன் சினிமா, ஒரு ஈகோ இருக்கும். அது நேச்சுரலானது தானே. நான் மோசமான படம் எடுத்தா கூட பிச்சுக்கிட்டு போகுது. நான் ஏன் வந்து என்னுடைய பாப்புலாரிட்டியை அரசியலில் டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு ஆர்வம் வரதை வந்து ஜனநாயக நாட்டில் யாரும் குறை சொல்ல முடியாது. இன்னொன்று வந்து மக்கள் மேலே ஏதாவது ஒரு பரிவு இருக்கணும்ல. அவர் ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப், அவர் பர்சனல் லைஃப் எப்படி வேணா இருக்கலாம். அவர் வந்து பாலிடிக்ஸ் வரலைன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. படத்தை பார்த்துட்டு கை தட்டிட்டு விசில் அடிச்சுட்டு விட்டுருவாங்க. இவரும் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் ஒரு பஞ்ச் டயலாக் பேசிட்டு அவங்க ரசிகர்களை மகிழ்விச்சுட்டு போயிடலாம். இப்போ எல்லாருக்கிட்டையும் அவர் வந்து திட்டு வாங்க வேண்டியிருக்கு இல்லையா? அது அரசியலுக்கு வந்துட்டு அதை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. அந்த பரிவு எங்கன்னு கேட்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிராண்டிங் அரசியலை விட்டுட்டு அவருடைய இன்ஸ்டிங்க்ட் ஒன்று இருக்கும்ல, அவர் ரொம்ப கொடூரமானவர், அவர் மக்கள் மேல பரிவே இல்லாதவங்கிறதுக்கு இது வரைக்கும் ஒன்றும், இதுக்கு முன்னாடி அரசியலுக்கு முன்னாடி இந்த நிகழ்வுக்கெல்லாம் முன்னாடி வந்து நம்மளுக்கு ஒரு இதெல்லாம் எக்ஸாம்பிள்லாம் இல்லை. ரீசனபிளி குட் மேன் அப்படி தானே இருக்கு மக்கள் கிட்ட. அதனால தானே அஃபெக்ஷன் காமிக்கிறாங்க. சினிமா திறமையும் காமிச்சு, சினிமா திறமையும் தாண்டி அவர்கிட்ட வந்து வேற இதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப மோசமான குணாதிசயங்கள் தான் நம்மளுக்கு தெரியுமா? அப்படி இருக்கும்போது அந்த குட் இன்ஸ்டிங்க்ட் நீங்க நம்புங்க. நீங்க வந்து எல்லாமே அரசியல் கணக்கா பார்க்காதீங்க. அணுகுமுறை அப்படின்றது இல்ல. இப்ப இன்கேஸ் பிரியன் சார் சொன்ன மாதிரி இப்ப வந்து புலிவாலை பிடிச்சிட்டாங்க திமுக, புக் பண்றதா முன்னாடியே பண்ணிருக்கணும். இப்ப வந்து அது 1 மெம்பர் கமிட்டி அந்த இன்வெஸ்டிகேஷனா அல்லது எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷனா எது மேல இவங்க ஆக்ஷன் எடுப்பாங்கிற கேள்வி இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் தாண்டி இப்ப கூப்பிட்டாங்கன்னா சம்மன் பண்ணாங்களா, டிராமா பண்ணாம விஜய் அங்க போனோம். தன்னுடைய தரப்பு அவர் வந்து இன்னும் வந்து ஒரு ஐவரி டவர்ல இருக்கக்கூடாது. அவர் வந்து அரசியல் இறங்கிட்டா மக்களோட மக்களா அவர் நிக்கணும், கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆனந்த், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபங்க்ஷனரி எல்லாம் போய் சரண்டர் பண்ண சொல்லணும். ஆதவர்ஜுனா அவர் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காரு. அவர் சொன்ன மாதிரி அந்த ப்ரொவோகேட்டிவ் ஸ்டேட்மென்ட்ல யாரு கேட்டா? சரி, அந்த நம்பிக்கை ஆதவர்ஜுனாக்கு யார் கொடுக்கறாங்க கேள்வியும் இருக்கு. அது அரசியல் ரீதியா நம்ம பேசலாம் இருக்கு. யாரை புக் பண்ணாங்க, யாரை புக் பண்ணலங்கிறதே அரசியல் நம்ம பேசலாம். ஏன் இப்போ கோர்ட் கேட்ட மாதிரி ஆதவர்ஜுனா ஏன் புக் பண்ணல, ஏன் புக் பண்ணல கேள்வி எழுதிட்டே தான் இருக்கு. எல்லாமே